குமாரசாமின்னு போட்டுருந்துச்சு. குமாரசாமி அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் நம்ம முருகர். ஹாய் படி, இன்னும் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கீங்க, வாங்க வெளியே. டிபிஎஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பேக்கர். எல்லாத்துக்கும் வெரி குட் மார்னிங். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். நம்ம ப்ரோவோட வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்தோம். எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கருக்கு பிரச்சனையே இருக்கிறது இல்லை. இன்னும் அடுத்தடுத்த மாவட்டத்தில் தங்கருக்கு இடம் கிடைக்குமான்னு கூட தெரியல. முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல நம்ம ரூம் போட்டு தான் தங்குற மாதிரி இருக்கும். ப்ரோ வந்து ஒரு ஆற்றுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். போய் குளிச்சுட்டு மங்களகரமாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம ப்ரோ. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். டிபிஎஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நீங்களே பாருங்கள் அந்த இடத்த. அல்டிமேட்டாக இருக்குங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்க போகிறோம். சிறப்பாக ஒரு குளியல் போட்டாச்சு. அடுத்ததாக வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா அப்படியே போய் சுற்றி பார்க்கலாங்க. ஹாய் படி, இன்னும் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கீங்க, வாங்க வெளியே. இதாங்க கன்னியாகுமரி நாய்ங்க. என்னை பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து ஒளிஞ்சு உள்ளே உட்காந்துருக்காப்புல. டிபிஎஃப் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுஜின் ப்ரோங்க. இவர் வீட்டு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட பார்டரில் தான் இந்த ஊர் இருக்குங்க. திருவனந்தபுரம் கேரளா தெரியும்ல உங்களுக்கு, அந்த பார்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் இருக்குது. இவங்களோட ஸ்லாங்கில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஏ மக்கா, என்ன மக்கா, என்ன செய்கிற மக்கா அப்படின்ட்டு தான் பேசுவாங்க. சூப்பராக இருக்கும் அவங்க பேசுகிறதே. பாருங்கள், நிறைய பசங்களை காமிப்பேன், அவங்க பேசுகிறதுல நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்கும் அவங்க ஸ்லாங்லாம். அவனை பாருங்களேன். இங்கேருந்து கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் பக்கம் இருக்காமாங்க. என்ன கோயில்னு எனக்கு தெரியாது. இவங்க சண்டே ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்களாமா. சரி நீ வா ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இவங்ககிட்ட கேட்டேங்க, மக்கா மக்கான்னு சொல்கிறாங்களா ப்ரோ அப்படின்னு. என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். மக்கான்னா அந்த மாப்பிள்ளை மச்சான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கா மக்கான்னு சொல்லுவாங்களாமாங்க. தென்காசியில் அடித்த பெட்ரோலுங்க 806 ரூபா பக்கம் பிடிச்சிது. இப்போ வந்து நான் இங்கே கன்னியாகுமரி தாண்டி கரெக்டாக ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே இருக்குது. இன்னும் இங்கேருந்து கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஊர் கிளைமேட்டு அடிச்சு நொறுக்குதுங்க. நைட்டெல்லாம் வந்துட்டிங்கன்னு வைங்க, அந்த ஊட்டியில் ஒரு எப்படி பனிமூட்டமாக இருக்கும்ல அதே மாதிரி இருந்தது நைட்டு. சரி நைட்டு எது நான் வீடியோ எடுக்கல. இந்த டைமில் சும்மா நார்மலாக வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் நைட்டு வந்துட்டிங்க அப்படின்னா பயங்கரமான கிளைமேட்டுங்க இந்த ஊர். இந்த ஊரே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த ஊர். இது மனிதன் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வைபே வைபே. இவங்க ஊர் ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும். இவங்க பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக புரியாது. நிறைய பசங்க பேசுவாங்க, வீடியோலையும் பேசுவாங்க, நீங்களும் பாருங்கள். புரியுதான்னு பாருங்கள், புரியலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிபிஎஃப் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்காமாங்க. அதில் ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறதில்ல. எது முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸோ அங்கே மட்டும் போயிட்டு நம்ம விசிட் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வேறு லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு சில பைக் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிற டிபிஎஃப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். தென்காசி, திருநெல்வேலி, இப்போ கன்னியாகுமரி வந்திருக்கோம். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை போடவே இல்லை. போகிற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளே வந்து பார்த்திங்கன்னா சட்டைகள்லாம் வாங்கிடுறாங்க. முன்னாடி 2 பசங்க போயிட்டுருக்காங்க பாருங்கள், என்னோடய சட்டையை தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போட்டிருக்காங்க.
அப்புறம் இங்கே கடை போட்டுன்னு அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க ப்ரோ, நாங்களே உங்களுக்கு சட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நம்ம வந்து தென்காசி போயிருந்தோம்ல, அங்கே ஒரு சின்ன பையன் எனக்கு ஊர் சுற்றி காமிச்சிட்டு இருந்தால டிபிஎஃப், அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஷர்ட் வாங்கினான். இப்போ நம்ம இந்த கன்னியாகுமரி வந்திருக்கோம், இந்த ப்ரோவை பார்த்துருக்கோம். இந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்டை வாங்கியிருக்காரு. பெட்ரோல் வேறு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல் டேங்க் பண்ணாதான் ஜாலியாக சுற்ற முடியும். என்ன ப்ரோ? இப்போதைக்கு போக பிரச்சனை இல்லை. போதும் 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 போதும். இல்லை போயிட்டு வந்துடும். எவ்வளோ தூரம் இருக்கும் எல்லாம்? ஒரு அவ்வளோதானே இருக்கும். ஓகே, அதெல்லாம் வண்டி போயிடும், பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம் வாங்க, ரிட்டன் வரையில் போட்டுக்கலாம். சரி ஓகே. ஆமாங்க, இவங்க சொல்கிறதும் கொஞ்சம் கரெக்டு தான். எங்கேயாவது நம்ம வண்டி வழியில் நின்றுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 பங்க் வந்திருக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாரத்தில் தான் அடிப்பேன். ஓகே பரவாயில்ல, இங்கேயே போட்டுருவோம். டாடாடாடாடா, ஃபுல் டேங்க் போட்டாலே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. என்ன கன்னியாகுமரி வந்துட்டோம், அடுத்து தூத்துக்குடி வரைக்கும் நம்ம அங்கே தென்காசியில் அடித்த பெட்ரோல் தாங்கும்னு நினச்சேன். ஆனால் கன்னியாகுமரியிலே வந்து ஃபுல் பெட்ரோல் காலியாயிருச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கோம். அடுத்து ராமநாதபுரம் வரைக்கும் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருக்க ரொம்ப போர் அடிக்குதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் கமெண்டில் ஏதாவது டாஸ்க் ஒன்று போட்டு விடுங்க, அதை சிறப்பாக பண்ணி முடிப்போம். வீடியோவையும் கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போவோம். டிபிஎஃப் ஏதாவது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. வாவ் பயங்கரமாக இருக்குங்க பிளேஸு. எங்கே மலையில் எரிஞ்சிட்ருக்குங்க, உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. வந்துட்டோம் பார்க்கிங் போடணும். இந்த கோயில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க. இதில் அப்படியே காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே நம்ம போகணுமாமா. இன்னும் மெயினாக இந்த கோயில் தாங்க இருக்குது. காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்குள்ளேயே போகணும். சிறப்பான தரிசனம். என்ன சாமின்னே தெரியாமல் தாங்க வந்தேன். அப்புறம் வந்து குமாரசாமின்னு போட்டுருந்துச்சு. குமாரசாமி அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் நம்ம முருகர். உள்ளே ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு பாட்டி வந்துட்டு, தம்பி கேமரா வச்சு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் பிடிங்கி வச்சுருவேன் அப்படின்னுச்சு. சரி பாட்டின்னு எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி மட்டும் கும்பிட்டு அப்படி கிளம்பியாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. முருகனை கும்பிட்டாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் போக போகிறோம். பொருள் வாங்கணுமா ப்ரோ? வாங்கணும், அது ஆன்லேயே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துடுவீங்க, இவ்வளோ ஆகலையில் கண்டிப்பாக வந்துடுவீங்க நீங்களும் தான். அப்புறம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? வாட்டர் ஃபால்ஸ். இப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க. அது பக்கத்துலேயே வேறு ஏதாவது இருக்கா ப்ரோ? அது பக்கத்தில் ஓகே. சேவ் பூர் பீப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் கிளம்புனேன். ஸோ ஒவ்வொரு மாவட்டம் போகும்போது நம்ம வந்து முடிச்சுட்டு போகும்போது அதான் 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அரிசியெல்லாம் போட்டு ஏதோ சாப்பாடு மாதிரி செஞ்சு அவங்களுக்கு அப்படியே பரிமாறுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்ததாக வந்துட்டோம் உள்ளே வந்துட்டோம். ஐயாவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாங்க. என்னங்க வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ். என்ன சொல்கிறாரு? ஓகே, பார்த்து போயிட்டு வான்னு சொல்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். கோபுரா, அது கோபுரா செம்மையாக இருக்குங்க.
போட்டிங்கில் இருக்காங்கல்ல, அதுக்கு எவ்வளோ ப்ரோ கேட்குறாங்க? ஏவரம் எந்த ஊரில் தான் இருக்குது, போட்டிங் போனது இல்லைங்கிறீங்க? அதெல்லாம் எதுக்கடா போயிட்டு வெளியூரில் வந்து போயிடுவாங்க, எல்லோரும் ஜாலியாக பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இங்கே நல்லா ஆழமோ? இங்கே இல்லை நீச்சல் இருந்த போனதில்லை, ஆழம் தான். ஆனால் வந்து கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்ச பிரச்சனை இல்லை. நீச்சல் தெரியணும் கண்டிப்பாக. முதல் வேலையை நான் நீச்சல் கற்றுக் கொடுங்க. நான் போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு குளம் இந்த மாதிரி தான் இருக்குது. நீச்சல் தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே என்னால் குடிக்க முடியறது இல்லைங்க. டைனோசர் பாதி புதஞ்சிருக்கு, பேக் சைடு அப்படியே அந்த சைடு கிடக்குது. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி, இப்போ நல்லா வெயில் அடிக்குது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக பயங்கரமாக குளிருங்க, அந்தளவுக்கு இருக்கும் இந்த ஏரியாவோட கிளைமேட்டு. அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் போயிட வேண்டியதான் டிபிஎஃப். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. உங்களுக்கு நிறைய இடம் சுற்றி காமிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அடுத்ததாக நம்ம ப்ரோவோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எடுக்கிறாரு. ஸோ அது ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் டக்குன்னு முடிச்சுட்டேங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கூடவே இருக்க பெல்லைக்கன் தட்டி இருக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். டிபிஎஃப் லவ் யூ டிபிஎஃப்.